வணக்கம் அன்பான மேசராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன் 1/9/2025 நாளுக்குடையவர் நாளிலே நாளுக்குடையவர் என்று சொல்லக்கூடியவர் மேசராசிக்கு அஷ்டம ஸ்தானத்தில் மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றது. இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு வீடு வசல்களால் ஒரு சில தேவையில்லாத செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு ஆரம்பத்தில் இருந்தாலும் பிற்பகுதியில் உங்களுக்கு போக போக நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்திலே மறைந்து பிற்பகுதியில் மாதத்தில் 14ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றால் ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் ராசியும் 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. குடும்பஸ்தானங்கள் வளம் பெறுகின்றது. இந்த 7ஆம் இடத்திலிருந்து குருவின் சுக்கிரனின் தொடர்புகள் என்பது மிகவும் நல்லதொரு மாற்றத்தை இந்த செப்டம்பர் மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. அது மட்டுமல்லாதது ராசிநாதன் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று 2ஆம் இடத்தை பார்க்கின்றது. இதனால் வரையில் குடுக்கல் வாங்கல்களிலும் பொருளாதார சம்பந்தப்பட்ட இடங்களிலே தடுமாற்றங்கள் இருந்தவர்களுக்கும் இந்த மாதங்களிலே நல்ல மாற்றத்தை கொடுக்க இருக்கின்றார். 9 குடையர பாக்கியாதிபதி உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருந்து அவர் உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. பெரிய மனிதர்களின் தொடர்புகள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையில் இந்த செப்டம்பர் உங்களுக்கு, அதுவும் திங்கட்கிழமையில் 4 குடையர் அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே மறைந்து உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு குடுக்கல் வாங்கல்களிலே தடை தாமதங்கள் இருந்தாலும் அதில் பிரிவினைகள் இருந்தாலும் வெற்றிகளை கொடுக்கின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கின்றது. மேசம் என்பது சரராசி என்று சொல்லக்கூடிய நெருப்பு ராசியில் பிறந்த உங்களுக்காக இந்த மாதங்களிலே செப்டம்பர் என்பது உங்களுக்கு 5 குடையர் 5ஆம் இடத்திலே பலம் பெற்று சூரியன் என்று சொல்லக்கூடியவர் 11ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. இந்த 11ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி 6 குடையவர் சூரியன் புதன் கேது என்று சொல்லக்கூடிய ராகு பகவானம் உண்மையை பெற்று லாபஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றது என்பது ராகு என்று சொல்லக்கூடியவர் எதையும் விரிவாக்கக்கூடிய ஸ்தானத்திலே உங்களுக்கு லாபஸ்தானத்திலே ஆசை அபிலாஷைகள் அனைத்தும் திருப்திகரமாக உங்களுக்கு விரைவாக வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதம் பொருளாதாரத்தின் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது. மேச ராசிக்கு 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் 10ஆம் இடத்ததிபதி என்று 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்திலே மறைந்து அவருடைய பார்வை உங்களுக்கு 9ஆம் இடத்திலே மட்டுமல்லாதது 10, 11 கூடியவர் 12ஆம் இடத்திலே மறைந்து ராசிநாதன் ஒன்று கொண்டு பார்வை செய்கின்ற பொழுது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே பொருளாதாரத்தில் அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு வகையாக இருந்தாலும் தொழில் சனாதிபதி 12இல் இருந்து வக்ரகதியில் இருக்கின்ற காரணத்தினாலே பெரிய மாற்றங்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையில் இந்த செப்டம்பர் என்பது அமைந்திருக்கின்றது. அதே சமயத்தில் இதனால் வரையில் உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்தில் மறைந்தவர் இந்த மாதத்தில் 14ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெறப் போகின்றார். இந்த வகையிலேயே இதனால் வரையில் தடைப்பட்ட கல்யாண வைபவங்கள் சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட தடுமாற்றங்கள் இனி வருகின்ற நாட்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே 2 குடையவர் உங்களுக்கு பலம் பெற்றிருக்கின்றார். 7 குடையவர் பலம் பெற்று மீண்டும் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. 11ஆம் இடம் என்பது 11ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்திலே மறைந்தாலும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்பது குரு சுக்கிரன் ராகு தொடர்பு இருக்கின்ற பொழுது எதிர்பார்த்த உயர்வுகளையும் அற்புதங்களையும் வாரி வழங்குகின்ற ஒரு மாதம் என்பது மேசராசிக்கார நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து